அவ்வளோ வருத்தம் இருக்கு. ஒரே ஒரு விவேகானந்தர் போய் உலக அரங்கில் நம்முடைய பெருமையை நிறுத்தினாரு. இத்தனை கோடி பேர் இருக்கோமே, நம்ம பெருமையை நிறுத்த முடியுதா? ஏன்? நம்மளுடைய நடவடிக்கை. அப்ப நம்ம பெருமை சேர்க்க வேண்டாமா நம்ம தேசத்துக்கு? எனக்கு இதெல்லாம் ஏக்கம். நம்ம தேசத்துக்கு சிறு வயது இப்ப இந்த இடத்துல வந்து உட்காரோம்னா, நீ என்ன எண்ணுகிறாய் என்பதை வைத்துதான் இந்த நாற்காலி உங்களுக்கு கிடைக்கும். சும்மா இப்படியே 10ஓட 1 இப்ப வந்த உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச இப்ப நடிகர்கள் பேர்லாம் சொன்னா ஒரே கைத்தட்டுவீங்க. காந்தி பேரை சொன்னா கைத்தட்டல, திருவள்ளுவர் பேரை சொன்னா கைத்தட்ட மாட்டோம். ஆனா இப்ப பிடிச்ச ஒரு நடிகர் இங்க இருக்காரு, அவர் பேரை சொன்னா கைத்தட்டுவீங்க. நாம யாரை நேசிக்கிறோம், நம் மனசுல யாருக்கு இடம் இருக்கு அப்படின்றது நாம யாருன்றது தெரியும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அது என்னன்னு தெரியாது. அந்த குரல் அத்தனை ஈர்க்கும் எனக்கு. அந்த குரலினுடைய மீனிங் யாருக்காவது தெரியுமா? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்பு இல்லாதவங்க தான் எல்லாம் எனக்கு எனக்கு எனக்குன்னு வாங்கலாம். அன்புடையார் எலும்ப கூட இந்த எடுத்துக்கோ அப்படின்னு வாங்கலாம். அப்படித்தானே இந்த தேசத்திற்காக, தேச நன்மைக்காக, இதெல்லாம் சும்மா எலும்பு யாராவது கொடுப்பாங்க? ஐயோ, உயிரையே கொடுத்திருக்காங்க ஐயா. தேச நன்மைக்காக எத்தனை பேர் தங்கள் உயிரை ஈந்திருக்கிறார்கள். இப்பொழுது ராணுவத்துல கொடுக்கலையா? இப்பொழுது நம்முடைய அந்த செந்தூர் அந்த ஆபரேஷன்ல எத்தனை பேர் உயிரை கொடுத்தார்கள்? எலும்பு மட்டுமா கொடுத்தாங்க? உயிரையே கொடுக்குறாங்க. தேசத்தின் மீதும் நம் மக்களின் மீதும் வைத்த அன்பு தானே. எத்தனை பேருக்கு நம்ம தியாகிகளை பற்றி தெரியும்? தியாகிகளை பத்தி சொன்னா நம்ம கை தட்டணும்னு உணர்ச்சி வேகம் பொங்கும். இருக்கிறீங்க. நீங்கள் அப்படி இருந்தீர்களே ஆனால் நாளை உங்கள் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். ஒரு கதை சொல்லிடுறேன். அதாவது ஒரு விவசாயி, நேரம் அப்பெல்லாம் நமக்கு இருக்கிற மாதிரி வாட்ச் எல்லாம் கிடையாது, வால் கிளாக்லாம் கிடையாது இல்லையா? இப்பதான் நமக்கு அதெல்லாம் வந்துருச்சு. அந்த கோழி கூவிடுச்சு, பொழுது புலர்ந்தது போல இருக்குன்னா அவங்க எழுந்து போயிடுவாங்க. அன்று ஏதோ அவருக்கு அந்த மாதிரி தோணுது, பொழுது புலர்ந்து விட்டது. அவர் எழுந்து என்ன செய்யறார்? விவசாய நிலத்திற்கு தன்னுடைய கலப்பை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு. அங்கதான் போன பிறகு தெரியுது இன்னும் விடியல. சரி, வீட்டுக்கு போக வேண்டாம், இந்த ஏகாந்தமா இருக்க இந்த இடம்னு சொல்லிட்டு ஒரு ஆற்று படுகை, அழகா அதை உட்காந்துட்டு அந்த நிலவு ஒளி, அப்படியே அதை ரசிச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நட்சத்திரங்கள், சில்லுன்னு காத்து, சலசல சலசலன்னு சவுண்டு, வண்டுகளின் ரீங்காரம், பறவைகளினுடைய சின்ன லேசான சப்தம், இன்னும் விடியல. இதெல்லாம் அவருக்கு அப்படியே மயக்கத்தை கொடுக்குது, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. பக்கத்துல ஒரு பெரிய மூட்டை இருக்கு. அந்த மூட்டை மேல அப்படியே சாஞ்சிட்டே இருக்காரு. சாஞ்சிட்டே இருந்து ஏதோ ஒரு மனசுல எங்கேயோ நினைவுகள் அந்த மூட்டையில இருந்து ஒவ்வொரு கல்லா எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? அந்த ஆத்துல எடுத்து அப்படியே போட்டுட்டே இருக்காரு. ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு, வேகமா போட்டுக்கிட்டே இருக்காரு. தெரிஞ்சவங்க அப்படியே அப்படியே தலையாட்டுறாங்க, என்ன நடக்க போகுது தெரியலையே. அப்படியே போட்டுக்கிட்டே இருக்காரு. சூரிய வெளிச்சம் அப்படியே மயங்கி இருக்காரு. அவரு அப்படி தூக்கம் வரா மாதிரியும் இருக்கு. எல்லாம் சீக்கிரம் எழுந்துட்டாருல்ல. போட்டுட்டே இருந்து மூட்டெல்லாம் காலி. கடைசியா மூட்டையில ஒரே ஒரு கல் இருக்கு. அதை இப்படி எடுக்கிறாரு. சூரிய வெளி பிரகாசமா மேல வருது. எடுத்து பார்த்தா அந்த கல்லு சூரிய ஒளியில தக 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 தகன்னு மின்னுது. அது என்ன கல்லு தெரியுங்களா? வைரக்கல்லு. இப்ப அவர் முழுக்க முழுக்க அந்த மூட்டையில இருந்து தூக்கி போட்டாரு பாத்தீங்களா? அது முழுவதுமே வைரம். இப்ப அவருக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இவ்வளவு நேரம் தூக்கி தூக்கி போட்டது என்ன? கோடி பெரும். ஒரு கல்லே கோடி பெரும். கோடி கூட இல்ல, அதற்கு மேலாக. என்னம்மா இவ்வளவே அவ்வளவு வேலை, இவ்வளவு பெரிய கல்லுன்னு கைய வேற இப்படியே காமிச்சிட்டு இருக்கீங்க? அது எந்த மூட்டை, எந்த ஆறு? கடைசியாக ஒரு கல் இருக்கிறது, அதை பார்க்கிறார். இப்ப புத்திசாலித்தனமா என்ன பண்ணலாம்? இந்த ஒரு கல்லாவது என்னிடத்தில் மிஞ்சி இருக்கிறது, இதை வைத்து நான் பிழைத்துக் கொள்வேன்னு நினைச்சா புத்திசாலி. போனதை நினைச்சு அவள்தான் போயிடுச்சு, 6 அடிச்சுன்னு போயிடுச்சு. அது போல 12ஆம் வகுப்பு வரை நீங்கள் எப்படி இருந்தாலும் இப்ப பரவாயில்ல, இப்ப காலம் கையில இருக்கு. எங்க குரு சொல்லுவாரு, கடந்த காலம் என்பது உடைந்து போன பானை, எதிர்காலம் என்பது மதில் மேல் பூனை. எப்படி வேணாலும் ஆகலாம். நிகழ்காலம் என்பது உன் கையில் உள்ள வீணை. இன்னைக்கு இந்த கல்லு உங்க கையில இருக்கு. நல்ல புத்திசாலிகளாக இருந்த சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த புத்திசாலிகள் நீங்க தான். இன்னொரு கதை சொல்றேன். ஒருவர் ரொம்ப நாளா ஒரு பகுதியில இருந்துட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அந்த வார்த்தை சொல்ல கூட கஷ்டமா இருக்கும். ரொம்ப நாளா எடுத்துட்டு இருக்காரு. 10க்கும் 5க்கும் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அவர் ஒரு நாள் இறந்து விடுகிறார். ரொம்ப சாப்பாடு கஷ்டம், துணிமணி கஷ்டம், அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு.
இறந்து பின்ன பிறகு எடுத்துன்னு புதைக்கணும் இல்லையா? சரி, அங்க இருந்த மக்கள் எல்லாம் ரொம்ப நாளா எடுத்துட்டு இருக்காரு, நம்மளே கொண்டு போய் அவரை அடக்கம் செய்து விடுவோம். அடக்கம் செய்யறதுக்காக அவர் எடுக்கிறாங்க. அவர் எங்க அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தாரோ அந்த இடத்தை எல்லாம் கிளீன் பண்றாங்க. அவர் ரொம்ப நாளா கிளீனே பண்ணல. அந்த கிளீன் பண்ணி அவர் கீழே ஒரு கல் இருக்கு, இங்க ஒரு கல் இருக்கு, அந்த கல்லை அகற்றான். அங்க பாத்தீங்கன்னா பெரிய புதையல் உள்ள இருக்கு. அவர் அமர்ந்திருந்த இடத்துக்கு கீழே பெரிய புதையல். அதுல இருக்கும் ஒரு 1000 சவரன். இப்ப விலைக்கு எவ்வளவு இருக்கும்? எல்லாமே கணக்கு போடுங்க, ஒரு சவரம் அப்படின்னு இல்லையா? இந்த உள்ள இவ்வளவு பெரிய புதையல் வச்சுட்டா தெரியாம என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். அந்த பிச்சைக்கார வேற யாரும் இல்லை, நம்ம எல்லாருமே தான். உள்ள அவ்வளவு பெரிய புதையல் நமக்குள்ள இருக்கு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லுவாரு, கல்வி என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனுக்கு பல சூழ்நிலைகள் அவனுக்கு உருவாகும் வாழ்க்கையில. அப்படியே பூமெத்தை போட்டு உங்களை வரவேற்க மாட்டாங்க. எந்த இடத்துல பள்ளம் வரும், மேடு வரும், முள்ளு வரும், கல்லு வரும், எதிரிகள் வந்து தாக்குவாங்க, எங்க தோல்வி வரும், வெற்றி வரும் தெரியாது இல்லையா? வாழ்க்கை என்பது ரொம்ப ரகசியமானது, ரொம்ப சஸ்பென்ஸ் நிறைந்தது. எது எங்க வந்து தாக்கும்னு தெரியாது அல்லவா? இழப்புகள் வரும், நாம் எதிர்பாராதெல்லாம் நடக்கும். அப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும் அவன் அதை எதிர்கொள்ளும் தைரியத்தை தருவதுதான் கல்வி. இது தரலையே இப்ப கல்வி. டீச்சர் திட்டக்கூடாது, திட்டாம எப்படிமா இருக்க முடியும்? அவங்களுக்கும் கோபம் வராதா? உங்க நன்மைக்கு தானே திட்டுறாங்க. அம்மா அப்பா திட்டவே கூடாது. கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃபா வரக்கூடாது, மார்க் குறைவா வந்துடவே கூடாது. நம்ம எப்படி வேணாலும் எழுதுவோம், ஆனா மார்க் மட்டும் அதிகமா தான் வரணும். இந்த நான் கேட்ட கோர்ஸ் கிடைக்காம இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், வாழ்க்கையை வெறுத்துரும். எனக்கு நினைச்ச காதலி கிடைக்கலையா, காதலன் கிடைக்கலையா, உடனே அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, உடனே வாழ்க்கையை முடிச்சுக்கிறதா? அவ்வளவுதான் வாழ்க்கை. உன் உயிருக்கு மரியாதையே கிடையாதா? அவ்வளவு எளிதாகி விட்டதா உன்னுடைய உயிர்? அப்ப கல்வி என்பது அதை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், எதிர்கொள்ளும் தைரியத்தை கொடுக்குது. படிச்சவங்க தான் இப்ப நிறைய அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. படிக்காதவங்களுக்கு அது தெரியாது, கள்ளங்கபடம் எல்லாம் போயிடுவாங்க, போயா தோல்வியாது வெற்றியாது அப்படின்னு. படிச்ச குழந்தைகள் சொல்கிறார்கள், நிறைய மதிப்பெண் எடுப்பவர்கள் நிறைய பேர் சாதிக்க முடியல. ஏன்னா தயக்கம் வருகிறது அவர்களுக்கு. படிக்காதவங்க ஈஸியா வந்துடுறாங்க, தப்பு தப்பா ஆன்சர் கூட சொல்லி அவங்க வந்துருவாங்க. படிச்சவங்க சொன்னா சிரிப்பானுங்களோ, நம்மள ஏதாவது கிண்டல் அடிச்சிருவாங்களோ, சொல்லாம இருக்கிறதுக்கு நீங்க மேல ஏறி வந்து சொல்றீங்களே அதுக்கே பெருமை. இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சிரிச்சிட்டாங்க, இது சரியான மனநிலை கிடையாது. பாரதி சொல்லுவாங்க, தயக்கத்தை முன்னே வென்றிடுவீர்.